கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வரும் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க ஆரம்பித்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்குரிய வேலைப்பாடுகளை பூரா இப்போதிருந்தே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அதிமுகவின் கைவசம் வந்தாக வேண்டும், அதிகப்படியான தொகுதியில் நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் சரி, அதே போல கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளும் சரி இப்ப இருந்தே கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் தினம் தினம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் கூட்டம் கூட்டமாக எடப்பாடியை தேடி வருகிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஒரு தகவல் அண்மையிலே வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இருக்கு. அதே போல ஓபிஎஸ் அதே மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இருவரும் சேர்ந்து நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தென் மாவட்டங்களில் இன்னும் இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது ஓபிஎஸ் அணியின் சார்பாக தனிப்பட்ட முறையில் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் அணியிலே இயங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஓபிஎஸ் அணியே தற்போது முடக்கப்பட்ட ஒரு அணியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு. இப்ப ஓபிஎஸ்க்கு பின்புலத்திலே எந்த விதமான ஆதரவுகளும் கிடையாது. முதல் விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் கூடமே பிரிந்து வந்து தனியாக புது அணியை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அணியுமே செயல்படாத ஒரு அணியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழலில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அதுவும் ஓபிஎஸ் தரப்பினால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தினம் தினம் தேடி வந்து அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன் அவர்கள் போற மாற்றுக் கட்சிக்கு செல்லலாமே, பாஜக சரி, அதே போல திமுக இருக்காங்க, இது டிடிவி தினகரன் இருக்கிறார், இந்த மாதிரி கட்சிகளுக்கு போலாமே அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. அதிமுகவில் அனைவருக்குமே சமமான உரிமைகள் என்பது வழங்கப்படுகிறது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தற்போது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவுமே ஓபிஎஸ் தரப்பின் மூலம் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தான் அதிகமாக வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த சமயத்திலே அவர் கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் கூட்டிட்டு வந்து அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.